சமகால விந்தை செய்திகள் பாகம் 55. எழுபத்தி 9 ஆண்டுகளின் பின் மீளளிக்கப்பட்ட புத்தகம். இங்கிலாந்தின் நூலகம் ஒன்றிலிருந்து இரவலாக பெறப்பட்ட புத்தகம் ஒன்று 79 ஆண்டுகளுக்கு பின்னர் மீளளிக்கப்பட்ட ஆச்சரியகரமான சம்பவம் ஒன்று அண்மையில் இடம்பெற்றுள்ளது. 1934 ஆண்டு மே மாதம் 28 மீளளிக்கப்பட வேண்டிய லெஸ்டர்ஷயர் நகரசபை நூலகத்துக்கு சொந்தமான மாஸ்டர் ஆஃப் மேன் என்ற புத்தகமே இவ்வாறு நீண்ட காலத்திற்கு பின்னர் கிடைக்கப்பெற்றுள்ளது. இப்புத்தகத்தினை கெய்த் டால்பின் என்ற 64 வயதான நபரே மீளளித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், வீட்டை சுத்தம் செய்யும் போது இப்புத்தகம் கிடைத்தது, இதில் நூலகம் தொடர்பான தகவல்களும் இருந்தன என தெரிவித்துள்ளார். இப்புத்தகத்தினை நூலகத்திலிருந்து இரவல் வாங்கியவர் யார் என்பது தொடர்பில் தெரியவில்லை. அந்த நூலகமும் தற்போது மூடப்பட்டு விட்டது. 79 ஆண்டுகள் பிந்தி கிடைத்த இப்புத்தகத்துக்கு விதிக்கப்பட வேண்டிய 11,500 பவுண்ட்கள் அபராதத்தினை நகரசபை விலக்களிப்பு செய்துள்ளது. எம்மிடமுள்ள பழமையான புத்தகங்களில் ஒன்று மீள கிடைத்ததில் மகிழ்ச்சி என லெஸ்டர்ஷயர் நகரசபை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அடடா, 79 ஆண்டுகாலம் பாதுகாப்பாக இருந்தது ஒரு பெரிய விடயம். அதை மீளவும் கையளித்தது அதைவிட சிறப்பு. எலும்பாக மாறி வரும் சதைகள், விரைவில் அசைவை இழக்கப் போகும் பெண். அமெரிக்காவை சேர்ந்த பெண்ணொருவர் சதைகள் மெல்ல மெல்ல எலும்பாக மாறி வரும் அரிய வகை நோய் ஒன்றினால் பாதிக்கப்பட்டுள்ளார். அஷ்லி குரூபில் என்ற 31 வயதான பெண்ணே இந்த அரிய நோயினால் அவதிப்பட்டு வருகிறார். ஃபைப்ரோடைஸ்பிளாசியா ஆஃபிசிகன்ஸ் புரோகிரசிவ் FOP என அழைக்கப்படும் இந்நோயானது உலகில் மொத்தம் 700 பேருக்கு மட்டுமே காணப்படுவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த அரிய வகை நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள அஷ்லி ஏற்கனவே வலது கையினை இழந்துவிட்டார். 2007 ஆண்டில் பாரிய கார் விபத்தில் சிக்கிய அஷ்லியின் இடது காலும் வளைக்க முடியாதுள்ளது. இந்நிலையிலும் 5 கிலோமீட்டர் தூர நீச்சல் பயிற்சியை விசேடமாக வடிவமைக்கப்பட்ட கதிரை ஒன்றின் உதவியுடன் பூர்த்தி செய்துள்ளார். தனது வாழ்க்கை ஏனையோருக்கு முன்னுதாரணமாக அமைய வேண்டும் என விரும்புவதாக நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார் அஷ்லி. இது குறித்து அவர் கூறுகையில், குழந்தை பருவத்தில் நான் இலகுவாக நகரக்கூடிய விதத்திலேயே இருந்தேன். இளமை பருவத்திலேயே இந்நோயின் அறிகுறி தெரிந்தது. அப்போதே உடல் விரைப்பாவதை உணர்ந்தேன். இதனால் வாழ்க்கையில் கிடைக்கும் அத்தனை விடயங்களையும் அனுபவிக்க விரும்பினேன். சிலருக்கு தாடை இறுகிவிடும், பேச முடியாது. ஆனால் எனக்கு அவ்வாறில்லை. நான் அதிர்ஷ்டசாலி என தெரிவித்துள்ளார். வாழும் சிலையாக மாற்றமடைய செய்யும் இந்நோயினால் எப்போது அசைய முடியாத நிலை ஏற்படும் என்பது தனக்கு தெரியாது எனவும் அவர் கூறியுள்ளார். 2005 ஆண்டில் ஷோன் கெனி என்பவரை மணந்து 3 வருடங்களில் அவரை பிரிந்தார். தற்போது வலது குறைந்தவர்கள் மற்றும் FOP-யினால் பாதிக்கப்பட்டவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முழுநேர தூதுவராக செயற்படுகின்றார். வரும் டிசம்பரில் இவர் கரீபியன் உல்லாச கப்பலில் வலது குறைந்த 100 நண்பர்களுடன் பயணிக்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகம் புது புது கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்பம், சாதனைகள் என்று எவ்வாறெல்லாம் மக்களை எவ்வளவு ஆச்சரியப்பட வைக்கிறதோ, இன்னொரு பக்கமாக புது புது அரிய வகை நோய்களாலும் மக்களின் வாழ்க்கை வியப்பை தந்து கொண்டிருக்கிறது. சதைகள் எலும்பாக மாறுதல் என்பது கற்பனை பண்ணவே கஷ்டமாக இருக்கிறது. இந்த அவஸ்தைகளுடனும் தன்னம்பிக்கை இழக்காமல் இருக்கும் இந்த பெண்ணிற்காக பிரார்த்தனை செய்வோம். ஒரே செடியில் பல்வேறு வர்ண சோளங்கள். அமெரிக்காவை சேர்ந்த விவசாயி ஒருவர் பல்வேறு வர்ணங்களை கொண்ட சோளங்களை உற்பத்தி செய்கிறார். வர்ண கண்ணாடி துண்டுகள் போன்று பளபளப்பாக இச்சோள விதைகள் காட்சியளிக்கின்றன. ஒக்லஹோமா மாநிலத்தை சேர்ந்த கால் பான்ஸ் எனும் விவசாயியே இத்தகைய பலவர்ண சோளங்களை உற்பத்தி செய்கிறார். இவர் அமெரிக்காவின் பூர்வீக குடிகளான செவ்விந்தியர்களின் வம்சாவளியைச் சேர்ந்தவர்களாவர். பல வருடங்களுக்கு முன்னர் அசாதாரண நிறத்தில் சோள விதைகள் காணப்படுவதை கால் பான்ஸ் அவதானித்தார். பின்னர் சோள விதைகளை கலந்து ஒரே தாவரத்தில் பல வர்ணங்களை கொண்ட சோளங்கள் விதைப்பதற்கான வழியை அவர் கண்டறிந்தார். கண்ணாடி மாணிக்க சோளங்கள், கிளாஸ் ஜெம் கார்ன் என இவை அழைக்கப்படுகின்றன. 2010 ஆண்டு அரிசோனா மாநிலத்தில் உள்ள விவசாய விதை நிறுவனம் ஒன்றின் உரிமையாளரான பில் மெக்டாமன் என்பவருக்கு இச்சோளங்களை வழங்கினார் பான்ஸ். முதல் தடவையாக நான் இச்சோளங்களை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். அதற்கு முன் ஒருபோதுமே இதுபோன்ற சோளங்களை பார்த்ததில்லை என
பில் மேக்டோமன் கூறினார். தற்போது இந்த சோளங்கள் இணையதளங்கள் மூலம் விற்பனை செய்யப்படுகின்றன. இச்சோள விதைகளை வாங்கி பயிரிடுவதற்கு பலர் ஆர்வம் காட்டுகின்றனராம். கண்ணை கவரும் நிறங்களில் அசல் கண்ணாடி துண்டுகளைப் போலவே சோள விதைகள் காட்சியளிக்கின்றன. இதை வைத்து அழகு பார்க்கத்தான் முடியும், சாப்பிட முடியுமா என்பது சந்தேகமே. அவ்வளவு அழகு, ரசிக்க வைக்கும் அழகு ருசிக்க வைக்க விடாது என்பது போல் இருக்கிறது. அம்பலமாகும் டைட்டானிக் கப்பலின் உண்மை கதை. இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த சொகுசு கப்பலான டைட்டானிக் தனது முதல் பயணத்தின் போதே நியூயார்க் நகருக்கு செல்லும் வழியில் 15/4/1912 அன்று கடலில் மூழ்கி ஜல சமாதியானது. வட அட்லாண்டிக் பெருங்கடலில் இந்த கோர விபத்து நேர்ந்த போது டைட்டானிக் கப்பலில் 2224 பயணிகள் இருந்தனர். கப்பல் இரண்டாக பிளந்ததால் ஆயிரக்கணக்கானவர்கள் கடல் நீரில் மூழ்கி உடல் உறைந்து பரிதாபமாக பலியாக்கினர். 710 பேர் மட்டுமே மீட்பு படகுகளின் மூலம் உயிர் தப்பி நியூயார்க் நகருக்கு வந்து சேர்ந்தனர். இந்த விபத்தில் பலியானவர்களின் பிரேதங்கள் உரிய மரியாதையுடன் சிறப்பான முறையில் அடக்கம் செய்யப்பட்டதாக நேற்று வரை கூறப்பட்டு வந்தது. ஆனால் இந்த கூற்றை பொய்ப்பிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க அரிய புகைப்படம் சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நீரில் மூழ்கி இறந்த பயணிகளின் பிணத்தை சாக்கு மூட்டைகளில் கட்டி குவித்து வைத்திருக்கும் காட்சியும் 2 கடற்படை சிப்பாய்கள் சாக்கு மூட்டையில் கட்டப்பட்ட ஒரு பிரேதத்தை அனாயாசமாக கொண்டு வந்து கீழே போடும் காட்சியும் இந்த அரிய புகைப்படத்தில் பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுமக்களின் பார்வைக்கு வந்துள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க புகைப்படம் இந்த மாதம் 19ஆம் திகதி ஏலத்துக்கு வருகிறது. இந்த புகைப்படம் ஒரு மிகப்பெரிய சோக வரலாற்றுடன் தொடர்புடையது என்பதால் சுமார் 5000 பவுண்ட்கள் வரை விலை போகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பான கதையை இப்போ பேசி என்ன நடக்கப் போகிறது? இது ஒரு சோகம் என்றாலும் சொன்ன கதை இந்த படத்தின் ஏல விற்பனைக்கு உறுதுணையாக இருக்கலாம். விபத்திற்கான காரணங்களை தெரிவிக்கும் கருப்பு பெட்டி இப்போது கார்களிலும். கருப்பு பெட்டி என்றால் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது அது விமானத்தில் இருக்கும் என்றுதான். அந்த கருப்பு பெட்டி இப்போது பேருந்து மற்றும் கார் போன்ற வாகனங்களுக்கும் பொருத்தப்பட உள்ளது. விமானத்தில் ஏதேனும் விபத்து நிகழ்ந்தால் அந்த விபத்து குறித்த முக்கிய தகவல்களை நிஜத்தை கூறும் கருவியாக இருப்பதுதான் கருப்பு பெட்டி. கருப்பு பெட்டி என்பது ஈவென்ட் டேட்டா ரெக்கார்டு, அதாவது நடந்த நிகழ்வுகளை பதிவு செய்ய பயன்படுவது. இது தற்சமயம் கார்களில் வரப்போகிறது என்பது ஆச்சரியமான விஷயம். இதன் மூலம் கார்களில் ஏற்படும் விபத்துகளின் உண்மையான காரணம் இன்சூரன்ஸ் நிறுவனத்திற்கு உண்மையை விளக்கும் கருவியாக போலீஸ் விசாரணையின் போது நீதிமன்றங்களில் கருப்பு பெட்டி ஓர் சாட்சியாக செயல்படக்கூடிய முக்கியமான கருவியாகும். காரில் கருப்பு பெட்டி பொருத்துவதன் பயன் குறித்த ஆய்வில் கருப்பு பெட்டி பொருத்திய கார்களில் ஓட்டுநர்களால் 10% அளவு விபத்துக்கள் குறைந்துள்ளது என அறியப்பட்டுள்ளது. ஆகா, இனி ஓட்டுநர் உண்மை சொல்லாவிட்டாலும் கருப்பு பெட்டி உண்மை சொல்லிவிடும். இனி சும்மா எல்லாம் விளையாட்டு காட்ட முடியாமல் இருக்கும். பாலகனால் அதிசயிக்கத்தக்க வகையில் விழித்தெழுந்த தாய். கார் விபத்தில் கோமா மயக்க நிலைக்கு சென்ற பெண்ணொருவர் தனது 2 வயது மகன் வாயால் மென்ற உணவை அவருக்கு தனது வாய் மூலமாக ஊட்ட முயற்சித்த வேளை அதிசயிக்கத்தக்க வகையில் விழித்தெழுந்த சம்பவம் சீனாவில் இடம்பெற்றுள்ளது. ஜுவாங்சு மாகாணத்தில் உள்ள ஷுவாங் நகரைச் சேர்ந்த லாங் ரோங்சியாங் என்ற மேற்படி பெண் 3 வருடங்களுக்கு முன் கர்ப்பிணியாக இருந்த வேளை விபத்துக்குள்ளாகி கோமா நிலைக்கு சென்றார். இந்நிலையில் கோமா மயக்க நிலையிலிருந்து மீளாத நிலையிலேயே அவர் 2011ஆம் ஆண்டு ஆண் குழந்தையை பிரசவித்தார். பிறந்த அந்த குழந்தைக்கு கவோ கியன்போ என பெயர் சூட்டப்பட்டது. இதன்போது ரோங்சியாங் ஒருபோதும் சுய நினைவுக்கு திரும்ப மாட்டார் என மருத்துவர்களால் கூறப்பட்டது. இதனை அடுத்து கவோ கியன்போ தனது தாயின் படுக்கை அருகே பொழுதை கழித்து வந்தான். அவருக்கு உணவை விழுங்க முடிந்தாலும் அதனை மெல்ல முடியாததால் பாலகனான கவோ கியம்போவின் உதவியுடன் அவனால் மெல்லப்பட்ட உணவை அவருக்கு ஊட்ட ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் சம்பவ தினம் கவோ கியம்போ தனது வாயால் மென்ற உணவை வாய் மூலமாகவே தனது தாய்க்கு ஊட்ட முயற்சித்த வேளை ரோங்சியாங் திடீரென வெடித்து எழுந்துள்ளார். தனது சின்னஞ்சிறு மகனின் அன்பே தன்னை கோமா நிலையிலிருந்து மீளச் செய்து தனக்கு புது வாழ்வை தந்துள்ளதாக ரோங்சியாங் தெரிவித்துள்ளார். அடடா, இந்த ஒரு கட்டத்தை உங்கள் கற்பனைக்கே விட்டு விடுகிறேன்.
எப்படி உணர்வீர்கள்? எப்படி உணர்கிறீர்கள்? சிலந்தி வடிவில் மீசை வளர்த்து விருது வென்றவர். ஒரு மனிதன் ஒரு ஸ்பைடர்மேன் மீது கொண்ட ஆசையால் தனது தாடியை சிலந்தி போன்று மாற்றி அமைத்துள்ளார். சிலந்தி மனிதனின் உடை அணிந்து தனது மீசையை பாரிய சிலந்தி போன்று மாற்றியுள்ளமை பலரையும் ரசிக்க வைத்துள்ளது. இவர் அமெரிக்காவில் நடைபெறும் பல்வேறு மீசை மற்றும் தாடி போட்டிகளில் கலந்து கொண்டு இதுவரை 18 விருதுகளை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிலந்தி வடிவம் மட்டுமன்றி இதுபோன்று மேலும் பல டிசைன்களில் தனது மீசையை உருமாற்றியுள்ளாராம். முடி இருந்தால் அதனை எப்படியும் முடிந்து கட்டலாம் என்று சொல்வார்களே. இவர் மீசையை இந்த கோலத்தில் வைத்திருக்கிறார். இவரை என்ன சொல்வது? நீந்தி சென்று பாடம் கற்பிக்கும் ஆசிரியர். இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் ஆசிரியர் ஒருவர் தினமும் நீந்தி சென்று மாணவர்களுக்கு பாடம் கற்பித்து வருகிறார். இந்தியா மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ஆரம்ப பள்ளி ஆசிரியராக கடமை புரியும் அப்துல் மாலிக் என்ற 30 வயது ஆசிரியரே இவ்வாறு நீந்தி சென்று மாணவர்களுக்கு பாடம் கற்பித்து வருகிறார். தான் கற்பிக்கும் பாடசாலை 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதால் இவ்வாறு நீந்தி சென்று பாடம் கற்பிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆற்றில் கழுத்தளவு தண்ணீர் காணப்படுகிறது. இடுப்பில் ரப்பர் டியூப் ஒன்றை கட்டிக்கொண்டு தனது மதிய போசன உணவு மற்றும் காலணி, மேலாடை ஆகியவற்றை ஒரு கையில் தூக்கிக் கொண்டு தனது நீச்சல் பயணத்தை இவர் ஆரம்பிக்கின்றார். ஆற்றை கடந்து வந்த பின்னர் முதலில் தனது ஆடைகளை உலர வைக்கும் இவர் பின்னர் மலைப்பகுதியை கடந்து செல்கின்றார். இதன்போது அவரது ஆடைகள் உலர்ந்து விடுகிறது என அவர் தெரிவித்துள்ளார். ஆரம்ப பாடசாலை மலைப்பாங்கான பகுதியில் காணப்படுவதால் இவர் ஆற்றை கடந்த பின் மலையேற வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அரசாங்க பாடசாலையான மேற்படி பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் இவருக்கு மாதாந்த சம்பளம் 25,000 ரூபாய் கிடைக்கின்றதாம். 20 வருடமாக இந்த பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் செயற்பாட்டை முன்னெடுத்து வரும் இவர் தனது கற்பித்தலுக்கு அப்பால் பல நலன்புரி சேவைகளையும் முன்னெடுத்து வருகின்றார். பஸ்ஸில் வந்தால் 12 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க வேண்டி வரும். அதற்குள் பாடசாலைக்கு நேரமாகிவிடும். எனவேதான் நீச்சல் அடித்து வருகிறேன். இது சுலபமானதும் கூட. குறித்த நேரத்திற்கு பாடசாலைக்கும் வந்துவிடலாம். பள்ளிக்கூடத்துக்கு நேரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி வருகிறேன் என அவ்வாசிரியர் தனது நீச்சல் பயணம் குறித்து தெரிவித்துள்ளார். அர்ப்பணிப்பு, தியாகம் என்பது இதுதானோ? இவர் படுகிற பாட்டை பார்த்தால் இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்தால் குறிப்பிட்ட வருடத்திற்குள் பென்ஷன் போட்டு விடுவோமோ என்னவோ. 20 வருடங்களாக இப்படி பயணம் செய்கிறார். போற்றுதலுக்குரிய ஒரு மனிதர். வாழ்த்துவோம். மனிதனை போல ரோபோவுக்கு மூளை. தமிழர் கண்டுபிடிப்பு. ரோபோக்களுக்கு மனிதனை போல தன்னிச்சையாக செயல்பட மூளையை கண்டுபிடித்துள்ளார் அமெரிக்காவில் புகழ்பெற்ற இந்திய வம்சாவளி தமிழ் விஞ்ஞானி ஜெகநாதன் சாரங்கபாணி. மிசோரி அறிவியல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பல ஆராய்ச்சிகளை செய்து பெருமை பெற்றவர் இவர். ஜெகநாதன் ரோபோக்கள் பற்றி பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து வருகிறார். அவர் தலைமையிலான குழுவினர் பல வகையில் ரோபோக்களின் செயல்பாடுகளை கணக்கிட்டு அதற்கு தனி கட்டளைகளை பிறப்பித்து தானியங்கி முறையில் மட்டுமன்றி சுயமாக சிந்தித்து குறைந்தபட்ச செயற்பாடுகளை மேற்கொள்ள வைத்தனர். இதில் ஜெகநாதன் வெற்றி கண்டுள்ளார். ரோபோக்கள் சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய அளவில் அதற்கு மனிதர்களுக்கு உள்ளதை போல மூளையை கண்டுபிடித்துள்ளார். எல்லா கண்ட்ரோல்களையும் மூளையில் வைத்து மனிதனைப் போலவே சிந்திக்கும் அளவுக்கு, புரிந்து கொள்ளும் அளவுக்கு ரோபோவின் செயல்பாட்டை மாற்றியமைத்துள்ளார். ரோபோவுக்கு மூளையையும் வைத்தாயிற்றா? இனி மனிதனுக்கு வேலை குறைந்துவிடும். ஒரு தமிழரின் உழைப்பில் திறமையில் வந்த இந்த கண்டுபிடிப்பை, கண்டுபிடிப்பாளரை வாழ்த்துவோம். பார்வை இழந்த மனிதர் பற்கள் மூலம் பார்வை பெற்ற அதிசயம். 1998 ஆண்டு இங்கிலாந்தில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் நிகழ்ந்த விபத்தில் இயன் டிபெட்ஸ் வயது 43 என்ற தொழிலாளியின் வலது கண்ணில் இரும்பு துண்டு பாய்ந்தது. அடிபட்ட கண்ணில் அடிக்கடி வலியுடன் நீர் வடியும் நிலையில் அவர் மிகவும் அவதிப்பட்டு வந்தார். நாளடைவில் அந்த கண்ணின் பார்வை சுத்தமாக பறிபோனது. இதனால் அவர் வேலையை விட்டு நிற்க வேண்டிய பரிதாப சூழ்நிலை ஏற்பட்டது. அவரது இடது கண்ணின் பார்வையும் ஓரிரு ஆண்டில் பறிபோனதால் உலகமே இருண்ட நிலையில் சூன்ய பிரதேசத்தில் வசிக்க வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார்.
புரட்சிகரமான ஓர் அறுவை சிகிச்சையின் மூலம் இயான் டிபெட்ஸுக்கு மீண்டும் கண்ணொளியை ஏற்படுத்த பிரைட்டனில் உள்ள கண் வைத்தியசாலையின் பேராசிரியர் கிறிஸ்டோபர் லியோ முடிவு செய்தார். இதன்படி அவரது தாடையின் ஒரு பகுதியையும் முன் பல்வரிசையில் ஒன்றையும் மருத்துவர்கள் அகற்றினர். தாடையை தொட்டிலாக்கி அதில் பல்லை இணைத்து அவரது கண்ண பகுதியில் பொருத்திவிட்டனர். அந்த பல்லில் அதிநவீன கண்டாக்ட் லென்ஸை இணைத்து 3 மாதங்களுக்கு அப்படியே விடப்பட்டது. இதற்கிடைப்பட்ட காலத்தில் அந்த புதிய இணைப்பில் திசுக்களும் இரத்த நாளங்களும் வளரத் தொடங்கின. அதை அப்படியே மொத்தமாக எடுத்து அவரது வலது கண்ணுக்குள் திணித்து மூளைக்கு செல்லும் நரம்பு மண்டலத்துக்கு இணைப்பு வழங்கப்பட்டது. இந்த நவீன அறுவை சிகிச்சை நடந்த சில வாரங்களில் கண்ணொளி திரும்ப பெற்று பழைய மனிதராக இயான் டிபெட்ஸ் தற்போது நடமாடத் தொடங்கிவிட்டார். அடடா, என்ன அதிசயம் இது! நம்ப முடியவில்லை என்றாலும் நம்பித்தான் ஆகணும். எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு. இழந்தவைகளை மீண்டும் பெறலாம், இறப்பு ஒன்றை தவிர. இருண்ட உலகில் இருந்து மீண்டிருக்கிறார் அந்த தொழிலாளி. பல்லை கொண்டும் பார்வையை கொடுக்க முடியும் என்று நிரூபித்து விட்டார்கள். வாழ்த்திக் கொள்வோம். இந்த செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் நிறைவு காண்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சமகால விந்தை செய்திகளோடு சந்திப்போம்.